எனக்கு தெரிஞ்சு இவங்க 2வது வருஷத்துல இருந்து இவங்க படாத கஷ்டம் கிடையாது, எல்லா இடத்துலயும் நிராகரிப்பு தான் நடந்துருச்சு. ஆனா அத்தனையும் தாண்டி 10 லட்சம் ரூபாய் கிராண்டுக்கு இன்னைக்கு வந்து நிக்கிறாங்க அப்படின்னா ஐ குட் இன்வைட் ஜீவா, அஸ்வின் விஸ்வா, மோதேஷ் அபிஷேக், ஏஐ டிபார்ட்மெண்ட். என் பேர் அபிஷேக். ஸோ இது எங்கள் டீம் மோதி, அஸ்வின் அண்ட் ஜீவா. ஸோ இது இல்லாமல் எங்கள் டீமில் இன்னொரு 6 பேர் இருக்காங்க. ஸோ நம்ம ஸ்டார்ட் அப் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜிவிஷன் வச்சுக்கோங்க. ஸோ இது என்னன்னா ரூரல் சைட்ஸில் இருக்க பீப்புளுக்கு ஐ ஸ்கிரீனிங், அதாவது கண்ணை செக்அப் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறத வந்து நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில் நாங்கள் செக்அப் பண்ணும்போது சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அங்கே போயிட்டு அவங்கள்ட்ட ஸ்டார்டிங்கில் பேசும்போது இந்த மாதிரி ஒரு போர்ட்டபிளான ஒரு ஏஐ டிவைஸ் வேணும், பட் டாக்டர்ஸ் அங்கே இருக்க மாட்டாங்க. ஸோ அதுக்கு ஒரு ரெப்ளிகேஷன் ஏதாவது ஒன்று கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் ஏஐ அதில் இன்டிகிரேட் பண்ணோம். ஸோ இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கண்ணை வந்து என்டையராக ஸ்க்ரீன் பண்ணி உங்கள் கண்ணில் வந்து எந்த அளவுக்கு ப்ரெஷர் இருக்குது, ஸோ உங்கள் கண்ணு எந்தெந்த கிளக்கோமா கேட்ட கண்ணில் புற விழுது அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நாங்கள் ஆட்டோமேட்டடாக ஏஐயில் பண்ணுறோம். ஸோ இதுதான் எங்கள் ஸ்டார்ட் அப். ஸோ இது ஸ்டார்டிங் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் ஆரம்பிச்சோம். ஸோ இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் நாங்கள் அங்கிருந்து எடுத்தோம். ஸ்டார்ட் அப் ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் ஃபர்ஸ்ட் நிராகரிப்பு அங்கேயே தோற்று விட்டாங்க. அடுத்தது ஐஐடி மந்தியில போட்டிருந்தோம், அதுலயும் செகண்ட் கண்டிப்பா அதுக்கு உண்மையான எக்ஸாம்பிள் இது. ஸோ அடுத்தது ஃபர்ஸ்ட் நாங்கள் காலேஜில் வந்து இதை வந்து பண்ணுங்க அப்படின்னு ஸ்டார்ட் அப் பண்ணது வந்து டிபிஐல கண்டக்ட் பண்ண ஸ்டார்ட் அப் மினியான ஒரு ஈவெண்ட். ஸோ அந்த ஈவெண்ட்ல பார்த்தீங்கன்னா மென்டார்ஸ் எல்லாம் வந்துட்டு ஸோ இதை எப்படி எடுத்துட்டு போகணும், என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொடுத்தாங்க. ஸோ அங்கே தான் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டார்ட் அப்போட இனிஷியல் ஃபண்ட் வாங்கணும், 30,000 வாங்கணும். ஸோ அந்த ஃபண்ட் வச்சு அடுத்தது ஐஐஎம் கல்கட்டாவில் இதே பிச் பண்ணோம். ஸோ அந்த ஃபண்டு தான் எங்களுக்கு வந்து அங்கே போயிட்டு எங்களை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கான ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு அது ஒரு 6 months ப்ராசஸ். ஸோ அந்த 6 மாதம் அங்கே போயிட்டு அதை ஃபுல்லாக டெவலப் பண்ணிட்டு அந்த பூட் கேம்ப் முடிச்சுட்டு வந்தோம். ஸோ அதுக்கப்புறம் அங்கேயும் அவ்வளோதான் முடிச்சிட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு வெளியே வந்தப்போ தான் ஸோ வைல்ட் கார்டு என்ட்ரி மாதிரி ஒரு ஒன்று கொடுத்தாங்க. ஸோ அதில் வந்து 10 lakhs ஃபண்டு கொடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் திங்க் பெட்டர் அதுலேயும் வந்து இப்போ சிஸ்கோ நாஸ்காமோட பெங்களூர் ட்ரிபிள் ஐடி பெங்களூரில் பண்ணுவாங்க. ஸோ அதுலேயும் ஒரு 5 lakhs வந்து ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தது ஐஐடி மந்தி செகண்ட் டைம் நான் அப்ரோச் பண்ணேன். ஸோ அதுலேயும் வந்து இப்போ ஷார்ட்லிஸ்ட் ஆகிருக்கோம். ஸோ இதுக்கு என்டையராக நம்ம காலேஜ் அப்புறம் டிபார்ட்மெண்ட், ஸோ டிபார்ட்மெண்ட்டில் வந்து அட்டி அப்படின்னு ஒரு கம்யூனிட்டி கிரியேட் பண்ணோம். ஸோ அந்த கம்யூனிட்டி தான் வந்து இந்த ஸ்டார்ட் அப் வந்து இன்னும் கொஞ்சம் டேக் இட் ஃபார்வர்டாக கொண்டு போகணும். ஸோ 2023 இந்த ஸ்டார்ட் அப் பிரைவேட் லிமிட்டட் ரெஜிஸ்டர் பண்ணோம். ஸோ நவ் இப்போ வந்து ப்ராடக்ட்டை வந்து இன்னும் 6 months லான்ச் பண்ணலாம்.